கடந்த சில தினங்கள் சில வாரங்களாக பிரியபொரியஸ் என்ற தலையங்கத்தில் நான் பேசி வருகிறேன். இன்றைக்கு அதனுடைய 5வது பாகமாக இருப்பதனால இன்றைக்கு த சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட் என்ற தலையங்கத்தில் நான் பேசலாம் என்று வாங்கிட்டேன். கடந்த வாரங்களிலே சத்தியத்தை குறித்து நாங்கள் பேசினோம். நீதி என்னும் மார்க்கத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சியை குறித்து கூட பேசியிருந்தேன். விசுவாசம் என்னும் கேடயத்தை குறித்து பேசியிருந்தேன். இன்றைக்கு ரட்சணியம் என்னும் தலை சீராவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் முக்கியமாக ரட்சிப்பை குறித்து ஒரு முக்கிய காரியத்தை ஏவுகிறதுனாலே இன்றைக்கு அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக ஏன் அதை அவர் சொன்னார் என்பதை குறித்து பார்க்கலாம் நாங்கள் வாஞ்சித்தேன். தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையுடைய விளக்கங்கள் வெளிச்சங்களை கர்த்தராகிய ஆவியானவை எங்களுக்கு விளங்கப்படுத்துவீராக. எங்களை ஒருமனப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவர் அசைவாடும் கிருபையோடும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்ப நாங்கள் பார்க்கின்றோம், ரட்சணியம் என்னும் தலை சீரா என்று போட்டிருக்கு. தலை சீரா என்பதற்கு ஆங்கிலத்திலே ஹெல்மெட் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் மிஷன் ட்ரிப்புக்கு போன சமயத்துல 2 காதுல இப்ப கொடுத்திருக்க புதுசு ஒத்த காது நிக்குது. ஓகே, நான் மிஷன் ட்ரிப்புக்கு போன சமயத்திலே வேலூர் பகுதியை நான் தாண்டும் போது பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடைபெற்றிருந்தது. எல்லா வாகனம் நிப்பாட்டப்பட்டிருந்தது. பார்க்கும்போது ஒரு நபர் கீழே விழுந்திருந்தார். அவருடைய மனைவியும் அந்த பக்கத்திலே விழுந்திருந்தார்கள். அவருக்கு பெரிய தலையில காயம், ரத்த வெள்ளத்திலே அவர் கிடந்தார். பார்க்கும் போது அவர் தலை, அதாவது ஹெல்மெட் அணியாதது மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஏனென்றால் நம்முடைய அந்த ஹெல்மெட்டோ அல்லது தலை சீரான் சொல்லப்படுற தமிழ் வார்த்தை நம்முடைய தலை பகுதியை அது பாதுகாப்பாக வழி நடத்துகிறது. நம்முடைய சரீரத்திலே எந்த இடத்துல உங்களுக்கு காயங்கள் வந்தாலும் ஓரளவு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம், அல்லது அந்த காயம் மாறுறதுக்கு அல்லது வேற காரியம் செய்து நாங்கள் பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு சாத்தியங்கள் உண்டு. ஆனா தலையில காயம் ஏற்படும் போது சில சமயத்துல உயிர் நீக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த ஹெல்மெட் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனால்தான் ரோம போராளி அந்த ஹெல்மெட்டை அணிவதற்குரிய காரணத்தை பவுல் அங்கே பார்த்துவிட்டு எதிரிடம் வரக்கூடிய முக்கியமான ஏவுகணையை அது தடுப்பதற்கு உதவியாக இருக்கிறது, அல்லது எதிரியுடைய தாக்குதலை தலையிலே படாதபடி அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது என்பதை குறித்து அவர் அதை விளங்கப்படுத்துகிறார். விஜய் இந்த மாதிரி பார்க்கிறோம் பவுலுடைய காரியத்துல அதை பார்க்கும் போது பவுல் முக்கியமாக எதிரியின் தாக்குதலில் இருந்து ஒரு மனுஷன் எதிரியின் தாக்குதலில் இருந்து ஒரு மனுஷன் அதை பாதுகாப்பதற்காக என்று சொல்லி ஹெல்மெட்டை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முக்கியமாக இந்த ஹெல்மெட் ஆனது அல்லது தலை சீராவானது சிந்தையை பாதுகாப்பதற்கு உதவி செய்யறன்னு நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய சிந்தை சிதைந்து போகுமா இருந்தால் அல்லது கெட்டு போகுமா இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி தொடர்ந்து செல்ல முடியாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அதனால் தான் அவர் அந்த சிந்தையை குறித்து எழுதுவதற்காக ரட்சணியம் என்னும் தலை சீராவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பெரிய வார்த்தை அங்கே குறிப்பிட்டதை பார்க்கிறோம். இந்த சிந்தையை குறித்து வேதத்திலே பல இடத்திலே போட்டிருக்க காரியங்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே முக்கியமாக தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்களுடைய முழு சிந்தையோடு நீங்கள் அவரிடம் சேர்ந்து கொள்ளுங்கள், கிட்டி சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:27. ரோமர் 8:6 பார்த்தீங்கன்னா 2 விதமான சிந்தையை இங்கே பவுல் எழுதுகிறார். மாமிச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. மாமிச சிந்தை கார்னல் மைண்ட், அதாவது மாமிசம் கொடுக்கிற சிந்தைகள். ஆவிக்குரிய சிந்தை ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
ரோமர் 12 அதிகாரத்திலே 15 அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஏக சிந்தையாய் நீங்கள் இருங்கள் என்று பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஏக சிந்தை என்பதற்கு ஹை மைண்டட் அல்லது ஒன் மைண்ட், ஒரே சிந்தை, ஏக சிந்தையோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றார். எபேசியர் 3 அதிகாரம் 15 வசனத்திலே போட்டிருக்கு நீங்கள் எல்லோரும் வேறு சிந்தையோட இருக்கிறீர்கள், அதாவது டிஃபரண்ட் ஆட்டிடியூட் என்று போட்டிருக்கு. அந்த ஒரு சிந்தை கொடுக்கக்கூடிய செயல்கள் வித்தியாசமாக இருக்கின்றது என்று போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:17 போட்டிருக்கு வீணான சிந்தை. அந்த வீணான சிந்தையினாலே நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுடைய சிந்தை வெறும் மாயையாக இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட சிந்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெறுமையை கொடுக்கிறதுன்னு சொல்லி இங்கே விளக்கப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 வசனத்திலே கெட்ட சிந்தை என்று போட்டிருக்கு. கரப்டட் மைண்ட், அதாவது எங்களுடைய சிந்தை கெட்டு போய் இருக்கிறது அங்கே எழுதுகிறார். அதே அதிகாரம் 17 வசனத்திலே இருமாப்பான சிந்தை என்று போடப்பட்டிருக்கிறது. ப்ரவுட் மைண்டட், எங்கள் வாழ்க்கையிலே அப்படி இருக்கின்ற என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே, பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே ஒரு சிந்தையை அங்கே எழுதுகிறார். யாருக்கு தெரியுமா என்ன சிந்தை சொல்லி? கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையே உங்கள் இருக்க கடவுது. அப்ப இங்கே முக்கியமாக இந்த சிந்தைகளை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்லுது 1 பேதுரு 4 அதிகாரத்திலே கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டதால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே பேதுரு சொல்றார், நீங்க அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் எழுதுகிறார். எங்களுடைய சிந்தையானது ஹார்ட் டிரைவுக்கு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர்ல அல்லது ஒரு லேப்டாப்ல உள்ள ஹார்ட் டிரைவுக்கு அந்த சிந்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த ஹார்ட் டிரைவ் கெட்டு போச்சு, அதாவது வைரஸ் வந்ததுன்னு சொன்னால் நீங்க ஒன்றுமே செய்ய முடியாம போய்விடும். சில சமயத்துல திருத்தி பாவிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும், இருந்தாலும் பெரும்பாலும் அது கெட்டு போய்விடும். அதே போல இங்கே எந்த ஆன்டி வைரஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. நம்முடைய மனித சிந்தை கெட்டு போகும் போது ஒரே ஒரு காரியம் நம்முடைய கொடுத்த அந்த ரட்சிப்பு தான் என்னையும் உங்களையும் நல்ல சிந்தையோட நடத்தி வருகிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனத்திலே பவுல் எழுதும்போது பிலிப்பியர் சபைக்கு இந்த ரட்சிப்பை நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள் எழுது. அதாவது ரட்சிப்பானது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருப்பதனால் தான் பவுல் இங்கே இந்த நம்முடைய சர்வாயுத வர்க்கத்திலே இந்த ரட்சிப்பையும் சேர்த்துக் கொள்கிறார். ஏன்னு சொன்ன அந்த ரட்சிப்பு மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கின்றது. இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் பார்க்கும் போது சில இடத்திலே மீட்பு என்று போடப்பட்டிருக்கிறது, சில இடத்திலே விடுதலை என்று போடப்பட்டிருக்கிறது, சில இடத்திலே ரட்சிப்பு என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப முக்கியமாக இதை பார்க்கும் போது ஒரு மனிதன் விடுதலை பண்ணப்படுகிறான் அல்லது பாதுகாக்கப்படுகிறான். அப்படி பண்ணும்போது அது ஆங்கிலத்திலே சல்வேஷன் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு மனுஷன் மாறுகிறதை பார்க்கிறோம். மோசே யாத்திராமம் 14 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்றார், ஜனங்களை குறித்து சொல்றார், நீங்க அந்த ஜனங்களை வெயிட் பண்ணி அந்த இடத்துல இன்றைக்கு தேவன் எங்கள் மத்தியிலே செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு கொடுக்கப்படுற விடுதலையை குறித்து பாருங்கள் என்று சொல்கின்றார். அப்ப ரட்சிப்பானது பார்க்கும் போது புதிய பாட்டை பார்க்கும் போது இயேசுவின் இரத்தத்தால ஒரு மனுஷன் கழுவப்படும் போது அவருடைய பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு வருகிறது. அல்லது பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனானது அந்த பாவம் கழுவப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். இதைத்தான் நாங்கள் ரட்சிப்பு சொல்லுகிறோம். அதனால்தான் ஒரு மனுஷன் இயேசுடன் வரும்போது இவன் ரட்சிப்படைகிறான்னு சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில முதலா செய்ய வேண்டிய காரியம் இந்த ரட்சிப்பாகவே இருக்கிறது. எபிரேயர் 9 அதிகாரம் ஹீப்ரூஸ் 9:12 சொல்லுது அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நாங்கள் நித்திய மீட்பை, நித்தியமாக கிடைக்கக்கூடிய ஒரு விடுதலையை இயேசுவுடைய ரத்தத்தினாலே பெற்றுக் கொண்டோம் என்று இங்கே போது நாங்கள் பார்க்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம் சொல்லுது கொலோசியர் 1:13 சொல்லுது இருளுடைய அதிகாரத்தில் இருந்து இந்த தேவனாகிய குமாரனாகிய இயேசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை எடுத்துக் கொண்டாராம். அப்ப அப்படிப்பட்டதுனால அந்த ரட்சிப்பானது மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ரோமர் 6:23 சொல்லுது ஒரு மனுஷனுடைய பாவம் வரும்போது அதனுடைய சம்பளம், அதனுடைய பேய் பேக்கேஜ் அதாவது கொடுக்கக்கூடிய பேயானது மரணம்.
ஆனா தேவன் இந்த இயேசுவை எனக்கும் உங்களுக்கும் கிருபை கொடுத்து அந்த கிருபையினாலே நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். அவன் ரட்சிப்படுகிற ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறான். நித்திய ஆக்கினியாக பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கை மீட்படையும் போது, விடுதலை அடையும் போது, ரட்சிப்பு அடையும் போது அவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக் கொடுக்கிறான். அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் பார்க்கிறோம், ரட்சிப்பானது மிகவும் அஸ்திபாரமாக இருக்கின்றது, அடித்தளமாக இருக்கிறது. இதிலே நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். மற்ற சமயங்களை பார்க்கும் போது, மற்ற முக்கியமாக முஸ்லிம் மதத்தை ஏற்படுத்திக் கொண்டோம் என்றால் 5 தடவைகள் அவர்களை ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினால்தான் அவன் மீட்பை அடைவான் என்று அங்கே அவர்களுக்கு பல சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் இந்துவா இருந்த பொழுது எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, விடுதலைகளை, மீட்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தெய்வத்திடம் போக வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. நான் ஆராதிக்கிற தெய்வங்கள் நிறைய இருந்தது. ஆனா இயேசுவை வரும்போது பூமிக்கு வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய சொந்த ரத்தத்தினாலே அவரே எனக்கும் உங்களுக்குமாக பலியாகி இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, நித்திய ஜீவனை, நித்திய ஆக்கினிலே இருந்து இந்த நித்திய ஜீவனை இலவசமாக கிருபையாக எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ரட்சிப்பை நீங்கள் மிகவும் அவதானமாக காத்துக்கொள்ள வேண்டுமா? அதனால்தான் நீங்க தலை சீராவை, ஹெல்மெட்டை உங்க வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே போட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மைண்டானது, சிந்தனையானது முழுவதுமாக இந்த ரட்சிப்பினால வரக்கூடிய நன்மைகளினாலே பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை குறித்து அன்றைக்கு நான் பேசலான்னு வாங்கிட்டேன். ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 Peter chapter 3 verse 18. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க. ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனுக்கு சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருவரும் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் தொலைந்து ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். வேதம் சொல்லுது பாருங்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் என்னையும் உங்களையும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக, அதாவது பாவிகளுக்காக பதிலாக, அந்த பாவிகளுக்கு பதிலாக என்னை அந்த இடத்துல வைத்துக் கொள்வேன். நான் பாவியாக இருக்கும் பொழுது எனக்கு பதிலாக அந்த நீதி உள்ளவராய் இருக்கிறவர், பாவம் இல்லாதவர், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் ஒரு தரம் அவர் பாடுபட்டார். எதிலே பாடுபட்டார்? சிலுவையிலே பாடுபட்டார். மாமிசத்திலே அவருடைய சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டது. ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப நானும் நீங்களும் அதனாலே கிடைக்கப்பட்டது நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்வையானது, அந்த நித்திய ஜீவனை விட்டு விடாது தொடர்ந்து பிடிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டத்தை நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயம் எல்லோரும் விரும்புகிறோம். அப்படி இருக்கிற நானும் நீங்களும் இந்த ரட்சிப்பை குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுது, இந்த ரட்சிப்புக்கு வல்லமை இருக்கின்றதா? வாசிக்கப்போமாக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Corinthians chapter 1 verse 10. 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இங்கே பவுலுக்கு வந்த நிந்தனைகள், போராட்டங்கள் அல்லது மரணத்துக்கு ஏதுவாக அவர் நடத்தப்பட்ட பொழுது இங்கே சாதாரணமாக ஒரு வசனத்தை எழுதுகிறார். 3 காலங்களில் எழுதுகிறார். இந்த மரணமானது எனக்கு ஏற்கனவே வந்து விட்டது, தப்புவித்தார், மரணத்தை தப்புவித்தவர் இப்பொழுது இந்த மரணத்திலிருந்து தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்ற ஒரு பெரிய நிச்சயத்தோட 3 காலங்களையும், அதாவது பாஸ்ட்ல, பிரசன்ட்ல, ஃபியூச்சர்ல வரக்கூடிய 3 காரியத்தை பவுல் திட்டமாக எழுதுகிறார். எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பானது இதே போல செயல்படுத்துகிறது. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பொழுது, பாவத்திலே இருந்த பொழுது அந்த பாவத்தை மன்னித்து மரணத்திலிருந்து என்னை உங்களை விடுதலை செய்து அவர் தப்புவித்தார், இப்ப ரட்சிப்பு கொடுத்தார். ஆனா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கும் உங்களுக்கும் இந்த ரட்சிப்பானது பாவமானது. இந்த பாவத்துக்கு வல்லமை உண்டு. இந்த பாவ வல்லமை மேற்கொள்ளாதபடி இந்த ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஜீவிக்க எனக்கும் உங்களுக்கும் அது தப்புவித்துக் கொண்டிருக்கின்றது.
வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நம்பிக்கை எங்கே நம்பிக்கை இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு நாங்கள் போக போறோம், இயேசுவோட பரலோகத்தில் வாசம் செய்ய போறோம், அவருடைய ராஜ்யத்திலே சேர போறோம். அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவர் தப்புவிப்பார். அந்த பாவத்திலிருந்து பரிபூரணமாக முற்றுமுழுதாக இந்த பாவத்திலிருந்து என்னை தப்புவித்து அவரோட சேர்த்துக் கொள்வார். 3 காரியங்கள் இந்த ரட்சிப்பு செய்கிறது. ரட்சித்த உடனே நடக்கிற காரியம் ஒன்று உண்மை. ஆனால் இன்றைக்கும் என்னை தப்புவித்து அவரோடு ஓடும்படி ஏதுவாக அவரை போல மாறும்படியாக செய்வது இந்த ரட்சிப்புத்தான். வரக்கூடிய நாட்கள் கொண்டு சேர்க்கிறதும் அந்த ரட்சிப்புத்தான். அப்ப அந்த ரட்சிப்பானது மிகவும் வல்லமை உள்ளதாகவே இங்கே இருக்கின்றது. அதனால இது எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற காரியம். ரட்சிப்பிலிருந்து சுகம் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக இங்கே தான் ஆரம்பிக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவுடன் வரக்கூடிய எல்லா காரியமும் இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய மீட்பிலே தான் ஆரம்பிக்கின்றது. இதை குறித்தான் பவுல் எழுதும்போது ரோம சபைக்கு எழுதுறாங்க. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுவிப்பார்கள்? எனது மரண சரீரமானது பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. இது நித்திய ஆக்கினைக்கு என்னை இழுத்துக் கொண்டு போகிறது. இந்த நித்திய ஆக்கினையிலிருந்து என்னை யாரையா விடுவிப்பார்கள் சொல்லி அங்கே காரியத்தை பார்க்கிறோம். அடுத்த அதிகாரம் சொல்றது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை விடுவிக்கிறார். ஏனென்றால் இந்த பாவ சரீரமானது 15வது வசனம் சொல்லுது, நான் விரும்புகிறதை செய்யாமல், நான் என்ன காரியம் விரும்ப வேண்டும் என்று சிந்தை சொல்கிறதோ அதை நான் செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அதை செய்ய விடாதபடி நான் வெறுக்கிறது, எதை நான் வெறுக்கிறேனோ அதையே செய்ய வைக்கிறது. பாவமுள்ள காரியங்கள் வாழ்க்கை இருக்கும் போது அந்த மாதிரி காரியத்துக்கு என்னை உங்களுக்கு ஏதுவாக எடுத்து செல்கிறது. நான் விரும்புகிற காரியத்தை என்னை செய்ய விடாதபடி, நான் விரும்பாத காரியத்தை செய்வது பாவ சரீரம், பாவத்தில் இருக்கிற மனுஷன். அப்ப அதை மீட்டு கொடுத்தவர் இயேசு ஒருவர் தான். அதனால தான் இந்த ரட்சிப்பை மிகவும் காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு மிகவும் இலேசான காரியம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ரோமன் சாப்டர் 10:9 சொல்லுது, இந்த இயேசுவை நீ வாயினாலே அவர்தான் தெய்வம் என்று நீ அறிக்கை செய்து அவர் மரித்தோர்ந்து எழுப்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நீ உன் இதயத்திலே விசுவாசிப்பாயா இருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் கூறுகிறது. சாதாரண காரியம். 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரம் Acts chapter 2 verse 38. 2:38 வாசிப்போமாக. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கே 3 காரியத்தை இங்கே பேதுரு அவர் ரட்சிக்கப்படுற மனுஷனுக்கு நடக்கூடிய 3 காரியத்தை பேதுரு அவர்களை நோக்கி அங்கே இருந்த ஜனங்கள் பேசப்பட்ட பொழுது அவர் இதயத்திலே குற்றப்பட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினார்கள். அப்பொழுது அங்கே இருந்த ஜனங்களை இங்க என்னப்பா செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்றாரு, நீங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ரட்சிப்புக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் போற பாதை அழகான பாதை பண்ண ஆண்டவரே, காணாமல் போன பாத்திரம் நான், என்னை தேடி வந்த இயேசு நீரே, வாழ்நாள் எல்லாம் உம்முடைய பாதையில என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த மனம் திரும்ப நான் போன பாதை தப்பான பாதை, ஒரு யூ டர்ன் பண்ணி மிகவும் வேகமாக இயேசு பக்கம் வருவதுதான் மனம் திரும்ப. மனத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு அவர் பக்கம் திரும்பி ஓடி வருவது மனம் திரும்புது. அப்ப முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அறை கூறுகிறார். 2வது ஒவ்வொரு மனுஷன் நீங்கள் பாவ மன்னிப்பை நீங்க அறைக்க செய்யப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்க பாவத்தினால இருந்த நாங்கள் பிறக்கும் போதே பாவத்திலே வருகிறோம், அதனால பாவம் அறைக்க செய்யப்பட வேண்டும். இவற்றுக்கு அடையாளமாக நீங்களும் நானும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கைக்கு ஈடுபட வேண்டும். அதைத்தான் நாங்கள் ஞானஸ்தானம் என்று சொல்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஈடுபடும் போது ஒருவன் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவான். அவன் அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே ஆவிக்குரிய கனிகளை பெற்று இன்னும் இயேசுவோடு ஓடுவதற்கு ஏதுவாக அவன் பயன்படுத்தப்படுவான் எழுதுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, இதைத்தான் சொல்லுது, நீங்க இலவசமாக அவருடைய தேவனுடைய கிருபையினால, தகுதி இல்லாத என்னையும் உங்களையும் கிருபையினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டோம் என்று வேதம் கூறுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 கூறுகிறது, கிருபையினாலே நீங்கள் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனது அல்ல, என்னுடைய பலம் அல்ல. யாரானது? தேவன் கொடுக்கிற ஈவு.
ஏனென்றால் அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் கெட்டு போயிருக்க இந்த உலகத்துல என்னையும் உங்களை நேசித்து அவர் சிலுவையிலே அன்பு செலுத்தி நித்திய ஜீவனை கொடுத்தார். அவர் தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால், ஒரு மனுஷன் செய்கிற கிரியையினால் அல்ல. நீங்க நல்லது செய்தால் நீங்க பரலோகம் போகணும், தப்பு. கிரியையினால் அல்ல, இது எனக்கும் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையினாலே இந்த ரட்சிப்பை இங்க எழுதுகிறார். ரட்சிப்பை குறித்து பார்த்தோம், முக்கியத்தை பார்த்தோம். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து அங்கே சில வேதத்திலே எச்சரிக்கை போடப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை நீங்க விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை போடப்பட்டிருக்கே நான் பார்த்து விட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை தான் இன்னைக்கு பேச வாங்கிட்டேன். இந்த ரட்சிப்பினால வரக்கூடிய முக்கியத்துவம் நீங்க சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் இன்னும் நானும் நீங்களும் கிட்ட தேவனோடு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எங்கள் சிந்தையை நிச்சயமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக் கொள்வோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் பகைக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுது கடைசி முடிவு பரியந்தம் யார் நிலைத்து நிலைக்கிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனா இன்னொரு ரட்சிப்பை குறித்து எழுதுறாங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப சாதாரணமா என்ன, நானும் நீங்களும் இன்னொரு மீட்புக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம். நீங்க வரும்போது தேவனை கொண்டு போவார்னு சொல்லி அந்த மீட்புக்காக வெயிட் பண்ணிக்கொண்டு எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்க செய்யற காரியத்தில் நிச்சயமா பகை வரப்போகிறது. அப்ப இந்த ரட்சிப்பானது பகை வரும். அதனால் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். ஊழியத்தின் நிமித்தம், கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தம், நீங்க சாட்சி சொல்வதன் நிமித்தம், உங்களுடைய குடும்பத்துல காரியங்கள் வரும்போதெல்லாம், பகை வரும்போதெல்லாம் நீங்க நிலைத்து இந்த ரட்சிப்பை விட்டு விடாது இருக்கும்போது முடிவு பரியந்தம் எவன் நிலைத்திருக்கிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான். இங்கே இயேசு சொன்ன வார்த்தை பார்க்கிறோம். இதுக்கு ஒப்பனையாகத்தான் அவர் கடைசி காலத்தை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். நீங்க இயேசுடைய வரையை குறித்து பேசும்போது அங்கே மறுபடியும் இதை பேசுகிறார். அக்கிரமம் மிகுதியினால் அன்பு தணிந்து போகுமா, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். என்னை விட்டு நீங்க விலகி போறதுக்கு அன்பு நிறைய விட்டு விலகக்கூடிய காரியம் இருக்கிறது. இயேசுடைய அன்பை விட்டு விலகக்கூடிய காரியம் இருக்கிறது. அதனால இந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல அன்பு தணிந்து போகும். அப்பொழுது கூட நீங்கள் என்னை விட்டு விடாத நீங்க நிலைநிற்பீர்கள். ஆனால் கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் நீங்க நிற்கும் போது நீங்க நிச்சயமாக மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18-17 நீங்க பார்க்கும் போது வேதம் சொல்லுது காணாதவர்களை நாங்கள் பார்த்து சில காரியங்களை பார்த்து மாமிச சிந்தையினாலே பந்தய பொருளை நீங்க இழந்து போடுவீர்களாம். அதாவது இங்கே பந்தய பொருள் என்று ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பனையாக எழுதுகிறார். ஒரு மனுஷன் ஓட்ட பந்தயத்திலே ஓடும் போது அவனுடைய கொடுக்கப்படக்கூடிய அந்த ரிவார்ட் அந்த பிரைஸை அவன் எப்போது இழந்து கொள்வானா இருந்தால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு விதி வழிவிலகும் போது அதன்படி சரியா ஓடுவானா இருந்தால், இந்த நேரத்திலே முடிப்பானா இருந்தால், இத்தனை கிலோமீட்டர் ஓடி முடிக்கணுமா இருந்தால் அதை செய்து முடித்தான் நிச்சயமா கிடைக்கும். ஆனா என்றைக்கு அந்த ரூல்ஸ்ல இருந்து நாங்க விலகி போறோமோ அன்றைக்கு அந்த பந்தய பொருளை இழந்து போகிறோம். வேதம் சொல்லுது உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நீங்கள் வஞ்சிக்காதபடி இழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அப்ப ரட்சிப்பு இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கிருபை இழக்கக்கூடிய, கிருபை ரட்சிப்பிலிருந்து வருகிறது. கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிருபைதான் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கிறது. இந்த கிருபையைக்குள்ளிருந்து போவோம் சொல்லுது. அதோட நிப்ப இல்லை, அநேகர் தீட்டுப்படுவார்களாம், சீர்கட்டு போவார்களாம், தங்களுடைய பலனை இழந்து போவாங்க வேதம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து இருப்பதனால அவர் எழுதுறார் இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய சிந்தையில வரும்போதுதான் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவனுடைய இழப்பு வருகிறது, சீர்கட்டு வருகிறது, அல்லது தீட்டுப்பட வேண்டிய காரியம் வருகிறது, வஞ்சிக்க வேண்டி வருகிறது, பகை வருகிறது, எல்லாம் ஒரு மனுஷனுடைய சிந்தையில வரும்போது இந்த சிந்தை கட்டுப்படாதபடி இயேசுவோட காத்துக் கொள்ளப்படும் போது தேவன் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்க தேவன் தொடர்ந்து ஓடும்படியான கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 2-3 காரியங்களை குறித்து பார்க்க போறோம். நேரம் இல்லாதனாலே வேகமா செல்வமாக ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் தேவனோட ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியராக நிறுத்தி நிற்கின்றது. வாசிக்குமார் வசனத்தை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1-6 வாசிக்குமாக. The Revelation chapter 1 verse 6 வெளிப்படுத்தல் 1-6 வாசிக்குமாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும். ரட்சிப்பட்டு சொல்றார். வேதம் சொல்லுது, என்னையும் உங்களையும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோமா, தேவன் அற்றிருந்தோம், அவனுடைய உடன்படிக்கைக்கு விலகி இருந்தோம், புறஜாதியாக இருந்தோம். அப்ப நான் யூத குடும்பத்திலே யூத பரம்பரையிலே பிறக்கவில்லை. அப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுது அவர் என்னிடத்திலையும் உங்களிடத்தையும் அன்பு கூர்ந்ததுனால மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி அந்த பெரிய பெரிய ரட்சிப்பை கொடுத்து என்னுடைய பாவங்களை கழுவி என்னை உங்களையும் ராஜாவாக ஆசாரியனாக லேவியனாக நிறுத்தி இருக்கிறார். ஒரு ராஜாவுடைய தொழில் ஆட்சி செய்வது, அதாவது வேறு சொல்லுது அதிகாரம் உள்ளவன், அவருடைய ஆளுகை செய்பவன். இன்னைக்கு நானும் நீங்களும் வேறு சொல்லுது யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த இயேசுவை விசுவாசிக்கிற எவர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக. முதலாவது எனக்கு மூலம் ரட்சிப்பு செய்யறது நாங்கள் தேவனிடத்திலிருந்தோம், இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், உடன்படிக்கைக்கு விலகி இருந்தோம், புறஜாதியா இருந்த என்னையும் உங்களையும் ஆளுகை செய்யும்படி அதிகாரம் உள்ள மனுஷனாக என்னையும் உங்களையும் நிலைநிறுத்துகிறது, ஆசாரியராக மாற்றுகிறது, பலி செலுத்தும்படியாக. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை மாத்திரம் ஆசாரியராக தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப அந்த கோத்திரம் மாத்திரம் தேவனோட உறவாட வேண்டும், உள்ளுக்கு போய் பலி செலுத்த வேண்டும், ஆசாரிப்பு கூடாரத்தில் இப்படியான காரியம் இருந்தது. இன்னைக்கு நானும் நீங்களும் மற்ற ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக, அறியாதவர்களுக்காக, தெரியாதவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, பலி செலுத்தும்படியாக ஒரு பெரிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த மஸ்திஸ்தர் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே தொடர்ந்து அவரோட பேசும்படியாக ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆசாரியனாக கொடுத்திருக்கிறார். லேவியன் வேதத்துல போட்டு பழைய ஏற்பாட்டிலே அவன் உடல் வேலையால் வேலை செய்வதற்கு தேவ ஆசாரிப்பு பணிவிட செய்பவன். இதற்கு நாங்கள் எல்லோரும் ஊழியக்காரராக இருக்கிறோம், பணிவிட செய்யும்படியாக ஒரு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்து என்னையும் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அந்த ரட்சிப்பானது அஸ்திவாரமாக இருக்கிறது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமாக. ரோமன் chapter 13 verse 11. ரோமன் 13:11 வாசிப்போமாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க நிலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதாவது இங்கே மறுபடியும் 2 ரட்சிப்பை குறிப்பிடுறாங்க. விசுவாசிகள் ஆன பொழுது, ஆண்டவரே நான் விசுவாசிகள் ஆன பொழுது யார் மூலமா அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, அது யாரோ என்னை கிறிஸ்துவுக்கு நடத்தினார், அப்பொழுது ரட்சிப்பான சமீபமா இருந்தது. அதை விட இப்பொழுது அதிக சமயமா இருக்கிறதா இன்னொரு ரட்சிப்பு என்னென்றால் அவர் வரப்போற ரட்சிப்பானது. அப்ப அப்படிப்பட்ட நானும் நீங்களும் என்ன லேவியராக, ஆசாரியராக, ராஜாவாக மாத்தின தேவனுக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தேவன். அதாவது மாமிச சரீரம் ஒரு நாளைக்கு அழிய போகின்றது. இந்த மாமிச சரீரம் அழிந்து ஒரு அழகான மேனி எங்களுக்கு கொடுப்பாராம். ஏனென்றால் இந்த மாமிச சரீரத்துல அந்த மகிமை உள்ள தேவரை பார்க்க முடியாது. அப்ப இந்த மாமிச சரீரம் அணிய வேண்டும். அணிந்த பிற்பாடு 1 அதிகாரம் சொல்லுது எனக்கும் உங்களுக்கும் வானத்துக்குரிய மேனி கொடுக்க போறாரா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நானும் நீங்களும் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டுமா? என ரட்சிப்பை இழந்து விடக்கூடிய காரியம் இருப்பதனாலே நாம் காலத்தை குறித்து செயல்பட வேண்டும். அதே அதிகாரத்தில் அந்த வசங்களுக்கு கீழாக பவுல் எழுந்திருக்க வேண்டும். எது எழுந்திருக்க வேண்டும்? நாம் காலத்தை அறிந்தவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும். பகை உண்டு, வேதத்திற்காக ரட்சிப்பின் மூலம் வரப்போகிறது, எங்களுக்காக அக்கிரமக்காரர் இருக்க போகிறார்கள், பந்தய பொருள் இழக்கக்கூடிய சந்தர்ப்பம், கிருபை இழக்க வேண்டிய வருகிறது, சீர்கட்டக்கூடிய காலம் வருது. அப்ப அப்படிப்பட்ட காலத்தை வாழ நாம் நீங்களும் விழித்திருக்க வேண்டும். நீங்க விழித்திருக்க வேண்டும் வேதம் இருக்கிறது. அதோடு நிப்பாட்டவில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம் சொல்லுது நானும் நீங்களும் சுத்திகரிக்கப்படணும். ஏனென்றால் அவர் வரும்போது எங்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துல கரை இல்லாதபடி நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். 3வது காரியம் grow, அதாவது தேவனுடைய சாயலே
கடைசி முடியும் போது 13ஆம் அதிகாரம் ரோமர் 13 வந்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள். ஏனென்றால் அவரோடு இடைப்பட வேண்டுமா இருந்தால் ராஜாவாக, லேவியனாக, ஆசாரியனாக என்னை மாற்றின, என்னை உங்களை மாற்ற ஒரு பெரிய அழிவில் இருந்த என்னை உங்களை மாற்றி வைத்தவர் வந்து இந்த ரட்சிப்பினால் வந்து நான் நீங்களும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறார் வந்து. அதனால அந்த ரட்சிப்பானது முதல்ல தேவனோட ஊழியம் செய்யும்படியாக பெரிய ராஜாக்களாக, லேவியனாக, ஆசாரியனாக என்னை உங்களை மாற்றுகிறது, கெட்டு போகாது, விட்டு விடாதபடி இந்த சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நான் நீங்களும் ரட்சிப்பின் தலை சீராக நிச்சயமாக அணிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பானது என்னை உங்களையும் புதிய மனுஷனாக மாற்றுறது எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். நான் கொஞ்சம் ஆழமாக வாங்கிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கப்போமாக. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கப்போமாக. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் மெஜிக் ஷோ பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சம் துணியை போடுவான், இந்த பக்கம் பார்த்தா புறாவை எடுத்துக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அல்லது ரட்சிப்பு அவரை கிறிஸ்துக்குள்ள வரும்போது நாங்கள் புது சிருஷ்டியா மாறுகிறோம், எல்லாம் புதிதாகின்றன. பார்க்கும்போது எல்லாம் புதிதாக எப்படி வருகிறது, மேஜிக்கா வருதுன்னு பார்ப்போம். வாசிக்குமான வசனத்தை அதுக்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-12 வாசிக்குமாக. ரோமன் chapter 8 verses 10 and 11. ரோமர் 8:10-11. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படி உயிர்ப்பிப்பதனாலதான் நான் நீங்களும் புதிதாக மாறுகிறோம். வேதம் என்ன சொல்றது? அழகா போட்டிருப்பாங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தால், இந்த இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுடைய சரீரத்தில் இருப்பாராயிருந்தால் இந்த பாவ சரீரமானது, பாவத்தை கொடுக்கிற சரீரமானது, பாவத்துக்கு ஏதுவான சரீரமானது, பாவத்தின் வல்லமை உள்ள இந்த சரீரமானது வந்து அது மறிக்கிறது, கிறிஸ்துவோட மறிக்கின்றது. அப்ப அவர் ஆவியிலே நீதியிலே உயிர்ப்பித்தது போல அந்த ஜீவன் வருகிறது. இந்த ஜீவன் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் போது இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரமானது, இந்த சிந்தையை கொடுக்கிற, அழிவு கொடுக்கிற, கெட்ட சிந்தையை கொடுக்கிற, சீர்கட்டு போற காரியங்களை கொடுக்கிற இந்த சரீரத்தின் சிந்தையானது அழிந்து கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்கப்படுகிறதா. அப்ப இந்த உயிர்ப்பிக்கப்படும் போது ஒரு மனுஷன் அதே மாதிரி உருவத்தோடு இருந்தாலும் அவனுடைய சிந்தை மாற்றப்படும் போது அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மனுஷியாக மாறுகிறான். அதுவே புதிய மனுஷனாக மாறுவதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அப்ப வேதம் சொல்லுது வந்து மாமிச சிந்தை, அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வந்து மாமிச சிந்தை, ஒரு மனுஷனுக்கு மாமிசம் சிந்தை மாத்திரம் இருக்குமா இருந்தால் அவனுடைய சிந்தையினாலே அவனுக்கு அழிவு, மரணம் வருகின்றதாம். ஆனா ஆவிக்குரியபடி இப்படியாக கிறிஸ்துவை சுமந்து கொண்டு அவர் நீதியை எடுத்து எனக்கு உங்களுக்கு கொடுத்து அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியை கொடுத்து அந்த ஜீவனை கொடுத்து இப்படி இருக்கிறதா இருப்போமா இருந்தால் இந்த ஆவியின் சிந்தையோ எப்பொழுதும் ஜீவனும் சமாதானமா இருக்கிறதா. இது எதனால் வருகிறது சொன்னால் இயேசு சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே, வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா. அவருடைய சமாதானமும் ஜீவனும் வருவதற்கு காரணம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால கொடுக்கிறார். அவர் மனுஷன் புது சிருஷ்டியா வருவதற்கு காரணம் அவருடைய ரத்தமா இருக்கிறது. புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல போடப்பட்டிருக்க வந்து ஆபேலுடைய ரத்தம் வந்து, அதாவது என்ன செஞ்சுதான் வேதம் சொல்றது வந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு பழி வாங்கும்படியாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை விட்டு போய் வாசிங்க போட்டிருக்கு வந்து ஆபேலுடைய ரத்தம். அதனால்தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆபேல் காயின் வந்து ஆபேலை கொலை செய்த உடனே அங்கே ஆபேலுடைய ரத்தம் மண்ணிலே சிந்தப்பட்டோன்னு வேதம் சொல்றது வந்து அந்த மண்ணிலே இருந்து அதை என்ன நோக்கி கூப்பிட்டதப்பா, அந்த குரலை கேட்டு நான் இறங்கி வந்தேன் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த பழைய ஏற்பாடுல உள்ள ரத்தம் வந்து பழி வாங்கக்கூடிய ரத்தம், சமாதானம் கொடுக்கிற ரத்தம் அல்ல. அப்ப புதிய மனுஷனா என்னை உங்களை மாற்றாது. ஆனா புதிய ஏற்பாடுல வர்ற இந்த இயேசுடைய பரிசுத்த ரத்தமானது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எபிரேயர் chapter 12:20 சொல்லுது வந்து இந்த ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும்
நன்மையானதை பேசுகிற ரத்தத்துக்கு நீங்க கிட்ட சேர்ந்து கொண்டீர்களே. அப்ப இந்த ரத்தமானது, இந்த இயேசுடைய ரத்தமானது, இந்த ரட்சிப்பானது ஒரு மனுஷனை புதிய மனுஷனாக மாற்றுகிறது. அப்ப அன்னை கூப்பிட்டு அந்த பழைய பழிவாங்க ரத்தம் அல்ல, இந்த புதிய ரத்தமானது, இயேசுடைய ரத்தமானது எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தின் ஜீவனை கொடுக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுள்ள ரத்தமானது ஒவ்வொரு வருஷம் பரிசீலிக்கும்படியாக ஆசாரியன் உள்ளுக்கு போறான். ஆசாரியன் கூடாரத்துக்குள்ளே காலை அடிக்கப்படுகிறது, ஆண் அடிக்கப்படுகிறது, அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறான். பூசணுடனே அந்த பாவமானது மூடப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு கேரண்டி எவ்வளவுதான். நீங்க பொருள் வாங்கும் போது உங்களுக்கு 2 years வேணுமா, 3 months வேணுமா, 6 months வேணுமா, 1 year கேரண்டி கொடுக்குறாங்க. அதே போல இந்த பாவம் 1 yearக்கு கேரண்டி கொடுக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டு ரத்தம் என்ன சொல்லுது? யோவான் சொல்றான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு ரத்தம், இயேசுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு ரத்தம் மூடி கவர் பண்ணி வைத்திருக்கு, ஆனா தற்காலிகமா மூடி இருக்கு, உள்ள இருக்கு, ஆனா மூடப்பட்ட ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாடு ரத்தம் கழுவி ரத்தத்தை சுத்திகரிக்கும் போது அந்த மனுஷனுக்கு ஜீவன் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அவன் தேவனுக்கு ஏற்ற நடப்பான். அதனால அந்த மனுஷிய வேதத்தின்படி அவன் புதிய சிருஷ்டியாக பார்க்கிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லும் போது பவுல் சொல்றார், மாமிசத்தின் கிரியைகளோ ஒரு பெரிய பட்டியலை போட்டு வச்சிருக்கார். ஏனென்றால் அவன் கழுவப்பட்டு இருந்தாலும் இந்த சிந்தை சரியாக இல்லாதனால, கரைப்பட்டு இருக்கிறதுனால, சீர்கட்டு இருப்பதனால, அவனுடைய சிந்தை கெட்டு போயிருக்கிறான். அவனுக்குள்ள இந்த கிறிஸ்து இல்லாதபடியினாலே, அவருடைய உயிர்ப்பித்தல் இல்லாதனாலே, அவருடைய ஆவி இல்லாதனாலே, அந்த மாமிசம் கரைப்பட்டு இருக்கிறதுனால எழுதுறார் கலாத்திய சபைக்கு, அப்பா உங்கள் மத்தியிலே நீங்கள் மாமிச சிந்தையினாலே என்று ஒரு பெரிய 17 பட்டியலை போடுகிறார். ஆனா இதுக்கு பதிலாக ஒரு மனுஷன் ஆவியா அடக்கப்படுவானா இருந்தால், அவன் இயேசுவோட இருப்பானா இருந்தால், இந்த ரட்சிப்பிற்கான புதிய மனுஷனாக மாறி இருப்பான் என்றால், அவனுக்கோ ஆவியின் கனிகள் உண்டு. அங்கே ஆவியின் கனியை குறித்து எழுதுகிறார். அருமையான மாணவர்களில் சகோதர சகோதரியை நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோம், அதை காத்துக் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். நாங்கள் ரட்சணியம் என்னும் அந்த தலை சீராக அணியும் போது அதோட வெளியிலிருந்து வரக்கூடிய சிந்தனை காரியங்கள் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கரைப்படுத்தாதபடி உன்னோட கிட்ட சேர்ந்து இவ்வளவு பெரிய விலை வந்த ரத்தத்தை தேவன் சிந்தி இருக்கிறார். இவ்வளவு விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்திருக்கிறார். அன்றைக்கு நிழலாக இருந்த காரியத்தை இயேசு நிழலாக மாற்றி, நிஜமாக மாற்றி இன்றைக்கு எனக்கு மூலம் கொடுத்திருக்க தேவனை அனுபவ உதவி செய். ரட்சிப்பதற்கான மிகவும் நடுக்கத்தோட பயத்தோட காத்துக்கொள்ள வேதம் விரும்புகிறது. இந்த ரட்சிப்பானது புதிய சிருஷ்டியா மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுது ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், அவருடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் மாத்திரம்தான் அப்பா பிதாவை அழைக்க முடியும், வேற யாரும் முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க சிந்தையில கரைப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய புத்திரா இருக்கிறதுக்கு முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு மாமிச சிந்தை கிரிய செய்கிறது. அப்ப தேவனால் நடத்தப்படுகிறது எவர்கள் ஆவியினால அவர்கள் மாத்திரம் தான் அவரை அப்பா பிதாவின் அழைப்ப கூப்பிடும் போது அவசரம் நீங்க என்னுடைய மகன் தேவனுக்கு புத்திரா இருக்கணும் வேதம் கூறுகிறது. அருமையான மாணவர்கள் உற்சாகம் ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை இவ்வளவு பெரிய வெளியேறப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவன் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், இஸ்ரவேல பிறக்க இல்லை, யூத மதத்தில் நாங்கள் பிறக்க இல்லை, உடன்படிக்கைக்கு வெளியில இருந்தோம். ஆனாலும் தேவன் என்னையும் உங்களை கிருபையாக இலவசமாக அவருடைய குடும்பத்தில் அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொண்ட ரட்சிப்பை நாங்கள் விட்டு விடாதபடி தொடர்ந்து ஓடும்படி உற்சாகப்படுத்துகிறார். இன்னொரு காரியம் ரட்சிப்பு எனக்கு உங்களுக்கும் நம்பிக்கையும் உறுதியையும் கொடுக்கிறதாம். வாசிப்போமாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 8. பரலோகக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், நாம இங்கே நாங்கள் போன வாரம் 2 வாரம் பார்த்த போல நீதி என்னும் மார்க்கவசம், இந்த மார்க்கவசத்தை கொடுத்து இங்கே அந்த மார்க்கவசத்துல அந்த நீதியில அன்பு விசுவாசம் இருக்கணும் எழுதுறார். அடுத்த எழுதுறார் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க. ரட்சிப்பு எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அந்த நம்பிக்கை என்னும் தலை சீராவை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் இங்கே எபிரேயருக்கு எழுதும் போது இங்கே எபிரேயர் நிருபர் அழகாக ஒரு வசனத்தை வாசிப்பமாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19.
Hebrew chapter 6 verses 18 and 19. எபிரேயர் 6:18-19. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பை திடமா எழுதுறாங்க. இந்த ரட்சிப்பான நாங்கள் ஓடி வந்த அடைக்கலமாக ஓடி வந்த எனக்கு உங்களுக்கும். இங்க பழைய ஏற்பாட்டை கோட்படுத்தி இந்த காரியத்தை எழுதுகிறார். பழைய ஏற்பாடுல யோசுவா புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே போடப்பட்ட ஒரு மனுஷன் கைக்கு தெரியாதபடி ஒருவனை கொலை செய்து விட்டானா இருந்தால் அவனுக்கு தேவன் கொடுத்த தண்டனை மறுபடியும் அவன் கல்லால் எறியப்பட வேண்டும், கொலைக்கு கொலை செய்யப்பட வேண்டும் போட்டிருக்கு. ஆனா அடைக்கல பட்டணங்களை அங்கங்கே கட்ட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அப்ப ஒரு மனுஷன் அந்த அடைக்கல பட்டணத்துல ஓடி வந்து விட்டானா இருந்தால் அவனுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படுகிறதா? இதை குறித்து நான் ஏற்கனவே அடைக்கல பட்டணத்தை குறித்து அழகா பேசியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்ப அவனுடைய ஆத்மா, அவனுடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இங்க அதை ஒப்பிட்டு இங்க எழுதுறார். ஒரு மனுஷன், அவரை நம்பி ஓடி வந்த மனுஷன் இந்த அடைக்கலமாக ஓடி வந்த எனக்கும் உங்களுக்கும் உறுதியான காரியத்தை வைத்திருக்கிறாராம். இந்த அடைக்கல பட்டணம் என்ன கூறுகிறார் பார்க்கும்போது 6 அடைக்கல பட்டணங்கள் எழுதியிருந்தாரு. ஒன்று கேதேஸ் என்ற பட்டணம் என்று போட்டிருக்கு. வீட்டை வாசியுங்கள், நான் அப்புறம் கொடுக்கலாம். அது ஹோலி பிளேஸ். அதாவது யார் யார் அன்ஹோலியா இருக்கிறவர்கள், அதாவது நீங்கள் புறஜாதியா இருந்த மக்களை என்னை உங்களையும் பசுத்த ஜாதியாக மாற்றுவதற்கு அந்த இடத்தை தான் ஓடி வந்தோம். இன்றைக்கு இயேசு அதை செய்திருக்கிறார். அன்றைக்கு அவர்களை செய்தார்கள் பழைய ஏற்பாடுல. இன்னைக்கு அதுக்கு ஒப்பனையாக இயேசு என்னையும் உங்களையும் புதிய ஏற்பாடுல பசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். 2வது பட்டணம் போட்டிருக்கு சீக்கியம் என்று போட்டிருக்கு. அது ரெஸ்ட், அதாவது பாரத்தோடு வருகிறவர், வேதனையோடு வருகிறவர், ஒன்று முடியாதபடி ஓடி வருகிறவரை அங்கே இழைப்பாடல கொடுக்கிறாராம். இன்னைக்கு அதே போல இயேசு வரத்தோட நீங்க பாரத்தோட வருகிறவர்களே என்னிடத்துல ஓடி வருவது நான் பரிபூரண இழைப்பாடலை கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. அப்ப இயேசுவே அதை போலவே எனக்கு உங்களுக்கு இந்த ரட்சிப்பினாலே இருக்கிறார். 3வது காரியம் எப்ரோன் போட்டிருக்கு. அதை ஐக்கியம் கொடுக்கிறது. அதாவது வேதம் சொல்லுது என்னுடைய உங்களுடைய ஐக்கியமானது பிதாவோடையும் தேவனாகிய குமாரனோடையும் பரிசுத்த ஆவியோடையும். அப்ப அந்த ஐக்கியப்படுத்துவது இந்த இயேசு ஒருவரே. அதாவது எனக்கும் உங்களுக்கும் வீடு இல்லாத இருக்கிறோம். நாங்க போறதுக்கு பரிசுத்த, அதாவது பரலோகத்துக்கு போறதுக்கு முதல்ல தகுதி இல்லாம இருந்தோம். இன்னைக்கு அந்த பரிபூர்ண ஐக்கியத்தை கொடுத்து என்னை கொண்டு போறது அந்த இயேசு ஒருவரே. அப்ப அதனால தான் அந்த காரியங்கள் அன்னைக்கு அவர்களுக்கு அந்த எப்ரோன் இருந்தது போல இன்னைக்கு இயேசுவே அப்படியாக இருக்கிறார். 4வது அடைக்கல பட்டணம் பேசேர் என்று போட்டிருக்க. இது பலம், ஸ்ட்ரென்த் என்று போட்டிருக்குது. பலம் குறைந்தவர்களுக்கு, பலம் இல்லாதவர்களுக்கு அவர் பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த இயேசுவாகவே இருக்கிறார். 5வது பட்டணம் ராமோத் என்று போட்டிருக்கு. உன்னதமான இடம் என்று போட்டிருக்கு. இது நம்பிக்கை இல்லாம எனக்கும் உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து இப்படியே மறித்து நாங்கள் கீழே பாதாளத்துக்கு போக வேண்டி இருந்த எனக்கும் உங்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்தார். அது நம்பிக்கையா இருப்பது இந்த இயேசுவே. அதனால அவரே இந்த உன்னதமான இடம் என்று பார்க்கிறோம். 6வது கடைசியா கோலான் என்று போட்டிருக்கு. இது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நான் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் இயேசு உலகத்தார அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஏனென்றால் அவருக்காக பிரித்தெடுக்க. இந்த சொல்லப்பட்ட 6 காரியமும் அன்றைக்கு அடைக்கலமாக ஓடி வந்த ஒரு மனுஷனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனுடைய ஆத்மாவை தப்பி வைத்தது, உயிரோடு வாழும்படி கிருபை செய்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாடுல வந்த ரட்சிப்பினால சொல்லுது அடைக்கலமாக ஓடி வந்த எனக்கும் உங்களுக்கும் மாறாத 2 காரியங்களால தேவன் நிரூபித்து. ஒன்று நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அவரோட சேரும்படியான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். வாசிக்கப்போமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமன் chapter 5 verse 17. ரோமன் 5:17 வாசிக்கப்போமாக. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. அதாவது இங்கே ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே, அவனுடைய மீறுதலினாலே எல்லோருக்கும் மரணம் சம்பவித்தது. எல்லோருக்கும் தெரியும். முதலில் பழைய ஏற்பாட்டில் போடப்பட்ட காரியம் 1வது புத்தகத்திலே போடப்பட்டிருக்கு. அந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும், கிருபையின் பரிபூரணத்துல ஆங்கிலம் விளக்கம் கொடுத்து overflowing grace, அதாவது வழி நிறைந்து வழியிற கிருபை. கிருபை என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. 16ஆம் அதிகாரம் அதே வசனம் சொல்லுது கிருபையோ அநேக குற்றங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அதனால்தான் இன்னும் உங்களை தகுதிப்படுத்தினார்.
பிரஜாதியா இருந்த என்னை உங்களை தகுதிப்படுத்தின இந்த கிருபை. அப்ப முதல்ல ஆதாமால மீறுதல் ஏற்பட்டு மரணம் சம்பவித்திருக்க, இந்த கிருபையின் பரிபூரணத்தையும் ஃபுல்னஸ், அந்த கிருபையா வரக்கூடிய முழுவதையும், நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்துக்கு கோபாக்கிலே இருந்தோம், தேவனை அற்று வெளியிலே இருந்தோம், பிதாவை விட்டு ஓடி போயிருந்தோம். இந்த இயேசு மரித்ததினாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினாலே சமாதானத்தை ஏற்படுத்தி சொல்லுது பிதாவோட என்னையும் உங்களையும் ஒப்புரவாக்கிறார். ஈவன் பரிபூரணத்தையும், கிருபையின் பரிபூரணத்தையும், ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. யாரால? எப்படி வர? ரெண்டு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா இருக்க. நானும் நீங்களும் நம்பிக்கை இருக்கிற ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவர். இந்த ரட்சிப்பினால, இந்த ரட்சிப்பானது நான் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது, இப்பொழுது உங்களுடைய பரிபூர்ண கிருபையினாலும் ஈவன் கிருபையினாலும், சம நீதியின் ஈவன் கிருபையினாலும் என்னை பிதாவோட சேர்த்திருக்கிறேன். அதனால் நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. முதல்ல என்னுடைய பாவத்துல மரணமா இருந்தது, ஆனா இப்போ உண்மை ஏற்றுக்கொண்டதுனால, இந்த ரட்சிப்பினாலே எனக்கு ஜீவன் உண்டானது. அந்த நம்பிக்கை தான் எழுதுறாங்க. அடைக்கலமாக ஓடி வந்த எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாறாத ரெண்டு விசேஷித்த காரியத்தை அளிக்க உண்டு. ஒரு நம்பிக்கை கொடுத்து எழுதுகிறார். ரெண்டாவது உறுதி என்று போட்டிருக்க அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல அந்த உறுதியை நங்கூரத்துக்கு ஒப்பிட்டு எழுதுறார். கடைசியில் முடியும் போது இது நம்புறமா இருக்கிறது போட்டிருக்கு. கடல்ல எல்லாரும் பிரயாணம் பண்ணிருப்பீங்க. கடல்ல நீங்க சாதாரணமாக நங்கூரம் போடாமல் ஒரு கப்பலை விடுவீர்களா இருந்தால், அந்த கப்பலானது, அந்த படகானது நீர் ஓடுகிற ஓட்டத்தோடு ஓடி ஓடிக்கொண்டே போய்கிட்டு எங்க போகணும் தெரியாது. ஆனா கடல்ல புயல் காற்று வீசக்கூடிய கடல். அப்ப அந்த கப்பல் கடந்து போகாதபடி அங்கே பாரமான இரும்பை போட்டு நங்கூரமாக நிலையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அப்படியான உலகம். நீங்க இந்த உலகத்துல இயேசு இல்லாம இருப்போமா இருந்தால், நாங்க நிலையற்று அலைந்து தடுமாறுவோம், புயல் காற்றினால சிக்கி விடுவோம். பலவிதமா காற்றினாலே நீங்க சிக்கின்றாதபடி வேதத்துல போட்டிருக்கு. அப்ப அந்த சிக்கப்படாதபடி, காற்றில சிக்கப்படாதபடி, இந்த நிலையற்ற தண்ணீரை, நிலையற்ற உலகத்தில் நாங்கள் அலைந்து போகாதபடி நிலையான நங்குரமான இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆமென். அந்த நிலையான நங்குரம் அது எனக்கும் உங்களுக்கும் உறுதியை கொடுக்கிறது, ரட்சிப்பானது. அதெல்லாம் சொல்றாரு, நீ ரட்சிப்பில் தலை சீரா போட்டதுதான், நீ அதை விட்டு விடுவாய் இருந்தால் இது நீ இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த ரட்சிப்பை இழந்து விடாது. மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அடிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தால் ரட்சிப்பானது நாங்கள் ஏனோ தானோண்டு விட்டு விடுவது உண்டு. ரட்சிக்கப்பட பரவாயில்ல, நான் தளர்ந்து போவேன், உண்மைதான், தளர்ந்து போவேன், எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா ஆளுகிறோம் எனக்கு தெரியாது. ஜெயம் கொள்ளுகள் எவர்களோ இந்த வெளிப்படுத்த தனிய ஒரு அதிகாரம் எழுதுறாங்க. ஜெயம் கொள்ள வேண்டுமா, அதுதான் அவ்வளவு பாடுபடுகிறோம். ஜெயம் கொள்ள வேண்டுமா இருந்தால், அவரோட ஆளுகை செய்ய வேண்டுமா இருந்தால், அவரோட கூட இந்த சிங்காசனத்தை வீட்டிருக்க வேண்டுமா இருந்தால், இந்த ரட்சிப்பை நீங்க விட்டு விடாத, தொடர்ந்து நடக்கத்தோட பயத்தோட காத்துக்கொள்ள வேண்டாம். அது எனக்கு உங்களுக்கும் உறுதி கொடுக்குது, நிலையானதை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24-26 வாசிப்போமாக. Hebrews chapter 7 verse 24 and 26. எபிரேயர் 7:24-26 வாசிப்போமாக. இவரோ யார்? இயேசு. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, இயேசு மாறாதவர். அழகா பாடுகிற பாடல்ல, மாறாதவர் இயேசு. இவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அலை மோதுகிறவர் அல்ல, அசைவாழ்ந்த தேவனா இருக்கானாவது நிழல் பெயர்வர் அல்ல, மாறுகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நிலையோடு இருக்கிறவர், மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய். என்னை உங்களையும் அழைத்தவர், இந்த கிருபையும் அழைப்பும் மாறாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியத்துவம் எப்பொழுதும் மாறாது இருக்கின்றது. மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேரியவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதான மிக முக்கியமானது. இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் பெற்றிருப்போம். அந்த ஜீவனும் அவருடைய ஜீவனும் சேரும் போது அந்த ஜீவன் முற்று முழுத இன்னைக்கு வரைக்கும் தப்புவித்தவர், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்ப அந்த நிச்சயம் எனக்கு உங்களுக்கு பெறணும். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாராம்? வாசிப்போமாக. பரிசுத்தரும், அந்த இயேசுவானவர் பரிசுத்தர், குற்றமற்றவரும், குற்றம் சாட்டப்படாதவர், மாசில்லாதவர், குற்றம் மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவரும், பாவிகளுக்கு விலகி இருந்தவர், வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற, வானங்கள் எல்லாவற்றிலுமே உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியர் இருப்பதனால் தான் ஆண்டவரே
அன்றைக்கு அடைக்கலமாக ஓடி வந்த ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட அந்த அடைக்கல பட்டணமானது இன்றைக்கு இயேசுவாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றார். அடுத்த ஆத்மா பாதுகாப்புக்காக கொடுத்த பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கார். இந்த நம்பிக்கை, இந்த ரட்சிப்பானது எனக்கும் உங்களுக்கும் ரட்சிக்க நம்பிக்கையை கொடுக்கிறது, உறுதியை கொடுக்கிறது. கொலோசியர் 1:22 சொல்லுது நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இந்த ரட்சிப்பானது போன வாரம் பேசினபடி விசுவாசமானது சேதப்படுத்தக்கூடியது, விட்டுவிடக்கூடியது என்று பார்த்தா அதற்கு இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே நங்கூரம் இல்லாத இந்த கப்பல் இல்லாதபடி நங்கூரத்தை இயேசுவின் நங்கூரத்தை போட்டு ஆண்டவரே நிலையாக நிற்கும்படியாக இந்த ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கின்றார். கடைசியாக இந்த ரட்சிப்பானது பரிசுத்தத்தை கொடுக்கிறதா? இந்த ரட்சிப்பு சிந்தை கெட்டு போற எனக்கும் உங்களுக்கும் அவருடைய பரிசுத்தம் தான் பாதுகாப்பை கொடுக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிப்படைந்த மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்கிற தேவன் அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிறார். ஏன் நாம் வாசிக்கப்போமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கப்போமாக. ரோமன் chapter 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவருக்கு என்னுடைய சரீரங்களை பரிசுத்தமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. எதுக்காக சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது ரட்சிப்பு கொடுத்தது தேவன். அப்ப ரட்சிப்பு கொடுத்து நாங்கள் கெட்டு விடாதபடி, இந்த உலகம் கொடுக்கிற உலகத்திலே நாம் போகாதபடி, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, சந்தோஷம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக வேண்டும், சிந்தை மாற்றப்பட வேண்டும். சிந்தை மாற்றப்பட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மறுரூபமாகுங்கள். நீங்கள் மனம் புதிதாகும் போது ஒரு மனுஷன் புதிய மனுஷனாக மாறுகிறான். அவனுடைய சரீரம் பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுறது. இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஜீவ பலியா இருக்கிறது, அவருக்காக செய்ய வேண்டிய ஆராதனையா இருக்கிறது. அதனால இந்த உலகத்துக்கு ஒத்தபடி ஓடாதபடி நானும் நீங்களும் வித்தியாசம் உள்ளவர்களாக, மனம் மாற்றப்பட்டவர்களாக, சிந்தை மாற்றப்பட்டவர்களாக மறுரூபமாக மாற வேண்டும் என்று என்ன வேதம் சொல்லுது? நீங்கள் பாவத்துக்கென்று விடுதலையாகப்பட்டு அவருடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் நியமித்திருக்கிறோம். பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்கு நியமிக்கப்பட்டிருப்பதா இருந்தால் அவர் பரிசுத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்த தேவன் அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தை கொடுத்து அடிக்கடி பேசுற தேவன் என்ன பேசுறாங்க? அவர் பரிசுத்துக்கு என்னை அழைத்திருப்பார். அவரே இந்த பாவத்தை மீட்டுக் கொண்டு என்னையும் உங்களையும் இந்த பரிசுத்தமாக்குதலே உங்களுக்குரிய பலன் சொன்ன தேவன் அந்த பலனை நிச்சயமா பெற வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பானது பரிசுத்தத்தை கொடுக்க வேண்டும். எபிரேயர் 10:10 வாசிப்போமாக. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, ஒரே தரம் அதாவது பழைய பண்ண போல அப்பப்ப ரத்தத்தால மூடி வைக்கவில்லை. அவர் ஒரே தரம் பலியாய் சிலுவையில அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவினார், சுத்தி கட்டி கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப யாரும் மூடி இருந்தே பார்க்க முடியாது, திறந்திருக்கே பார்க்க முடியாது. அது திறந்த வண்ணமாக இன்னைக்கு பாவம் எனக்கு உங்களுக்கு கழுவப்பட்டு விட்டது. அதோட வேதத்திலே அங்கே தூரத்துல கொண்டே போட்டு வர பாவத்தினையாதபடி. அப்ப அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்றது ஒரே தரம் அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு ஏற்றபடி. அப்ப இந்த சிந்தை கெட்டு போகும்போதுதான் பரிசுத்த குலைச்சல் வருகிறது, ரட்சிப்பு விழுகிறது, கெட்ட சிந்தை வருகிறது, சீர்கெட்டு போகிற அப்படி போகாதபடி ஆண்டவரே அவர் சொன்னது போல ரட்சணை என்னும் தலை சீராவை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுக்க வேண்டுமாக நான் நீங்க தான் காரியம் செய்ய வேண்டால் இந்த ரட்சிப்பானது அடித்தளமா இருந்தாலும் நாங்கள் கதைப்படியாதபடி, மோசம் போகாதபடி, கசப்பு எங்கள் வாழ்க்கையில வராதபடி, அதனால வஞ்சிக்கப்படாதபடி இந்த தலை சீரா எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆண்டவரே இந்த அப்படி இருக்கிற நானும் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்கிறேன். இல்லாவிட்டு அதை சொல்லுது நீ காற்றிலே மல்யுத்தம் பண்ணது போல இருக்கலாம்.
மல்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருந்தா நீங்க மல்கம் பண்ண முடியும். பவுல் குழந்தைய நினைக்கிறேன் அங்க போட்டு வந்து நீங்க காற்றிலே மலித்த காற்று சும்மா அடிக்காத அலம்புற மண்ணு போட்டிருக்கு. அப்ப அப்படி நாங்கள் ஜெபிக்காதபடி ஆண்டவரை என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டாம். நான் ஜெபம் நான் மாற வேண்டும் என்றால் என்னுடைய சத்தியம் சரியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய நீதி தேவனோட சரியா இருக்க வேண்டும். உம்முடைய சமாதானம் எனக்கு சரியா வர வேண்டும். உம்முடைய விசுவாசம் என்னை பாதுகாத்துக்கொள்ளும். அது மாத்திரம் அல்ல, இந்த ரட்சிப்பு எனக்கு சிந்தையை கழுவி சுத்திகரித்து உமக்கேற்றதாக என்னை மாற்ற வேண்டும். என்ன ரட்சிப்பிலே இருந்து எனக்கு உங்களுக்கு ஆசாரியராக மாற்றின தேவன், லேவியராக மாற்றின தேவன், இன்னைக்கு என்னை ராஜாவாக மாற்றின தேவன், அவரோடு சேர்ந்து ஓடுபடி பெரிய கிருபை கொடுத்த தேவனுக்கு ரட்சிப்பை சாதாரண எண்ணி விடாதபடி ஆண்டவரே ரட்சிப்பை அடித்தளமாக கொண்டிருந்தால் இந்த சிந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த சிந்தையை பாதுகாத்துக் கொள்ள இந்த சிந்தை வேறுபடுறது வந்து சிந்தை என்பது ஒரு போர்க்களம். இங்கதான் எல்லாம் யுத்தம் நடக்குது. இங்க யார் வின் பண்றானோ அவன் தான் ஜெயிப்பான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமாக ஹார்ட் டிரைவ்ல நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க சேவ் பண்ணுவீங்க. அதான் நீங்க விட்ரோ ஃபீல் எடுப்பீங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் இருக்கு. அப்ப இந்த ஹார்ட் டிரைவ் சரியா இருந்தா தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கும், இந்த தேவோட சரியா இருக்கும், ரட்சிப்பு சரியா இருக்கும். இந்த ரட்சிப்பை விட்டு விட்டு ஆண்டவரை கொடுத்த ரட்சிப்பை பவுல் எழுதுற போல பிலிப் சபை எழுதுற போல ஆண்டவரே ரட்சிப்பை நடுக்கத்தோட பயத்தோட எப்பொழுதும் காத்துக்கொள்ளுவாங்க. எழுதுப்போமாக. தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த ரட்சிப்பானது எங்களுக்கு அஸ்திவாரமாக இருந்தாலும் இதிலே நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையானது உம்மோட ஒரு விசையானவரை இணைந்து ஓடும்படியாக செய்வது இந்த ரட்சிப்பே. அப்பா, நான் பாவத்திலே மறித்திருந்த என்னை நீர் உம்மோட கிருபையினாலே உயிர்ப்பித்தீரே. உம்முடைய ஆவியை கொண்டு உம்மோட உயிர்ப்பித்தவரே, உம்முடைய ஜீவனை எனக்கு விலையாக கொடுத்தவரே. இது என்னால் உண்டானது அல்ல ஆண்டவரே, இது உம்மால் உண்டான ஈவு. அப்பா, இந்த ஈவுக்கு நான் தகுதி இல்லை, இருந்தாலும் உங்களுடைய மகா உன்னதமான பரிபூர்ண கிருபையானது என்னை உம்மோட தகுதிப்படுத்தினது. தகப்பனே, இந்த ரட்சிப்புக்காக ஒரு விஷயம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க மரணத்தை நோக்கி ஓட வேண்டியிருந்த ஜனங்கள் ஆனாலும் உம்முடைய கிருபையினாலப்பா எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தீங்க. ஒரு விசை சகோதரி சகோதரியே, உன்னை பரிசோதித்து பாரு. அவரோடு நீ ஆளுகை செய்வதற்கு நீ தகுதியோடு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை உன்னை யோசித்து பாரு. ஏனோ தான் ஒன்று வாழ்ந்து கொண்டாதபடி ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு நாட்களில் என்னை தப்புவித்தீர் மரணத்திலே இருந்து. இந்த பாவத்தின் ஆண்டவரே வல்லமை என்னை மேற்கொள்ளாதபடி இன்றைக்கு தப்புவிக்கிறீர். உம்முடைய நம்பிக்கையை விட்டு விடாதபடி இனிமேலும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். அந்த நிச்சயத்தோடு ஓடும்படியான வல்லமை என கொடுப்பீராக ஆண்டவரே. வாயிலத்தில் வந்து தேவனோட பேசுங்கள். நீங்க தேவனோட கேட்கும் போது ஆண்டவரே ரட்சிப்பு அடைந்திருக்கிற உண்மை சகோதரி சகோதரிய, இந்த ரட்சிப்பினால் நீ ஆசாரியனாக மாற்றப்பட்டிருக்கிறாய், நீ லேவியனாக மாற்றப்பட்டிருக்கிறாய், நீ ஆளுகை செய்வனாக ராஜாவாக நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். பழைய ஏற்பாட்டு ரத்தம் போல பழி வாங்குற ரத்தம் அல்ல, அதுக்கு மேன்மையானதை பேசுகிறது, நன்மையானதை பேசுகிற இந்த தெளிக்கப்படும் இயேசுவின் ரத்தத்துக்கு ஓடி வந்தீர்களே என்று போட்டிருக்கிறது. என்னை சேர்த்துக் கொண்டவரே, உம்மை அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி தகுதிப்படுத்தினவரே, எந்த விதத்திலும் என்னுடைய சிந்தையானது கட்டு போகாதபடி ஆண்டவரே, கடைசி முடிவு பரியந்தம் நிலைநிற்கப்படுபவனே ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கிறது. அதே நடுக்கத்தோட அதே பயத்தோட ஆண்டவரே
நீ கொடுத்த அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்ளவனாக இருக்க ஒரு விசை ஆண்டவரை உங்கள் சமூகத்துக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த இடத்தில் நான் கரைப்படாதபடி, என்னுடைய ரட்சிப்பான சீர்கட்டு போகாதபடி, கசப்பான வேரலும்பி ஆண்டவரை இந்த கிருபையை இழந்து போகாதபடி ஒரு விஷயத்தை உங்கள் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை சூழ்ந்திருக்கிற பாவங்கள், பாரமான காரியங்கள் உங்களை நெருக்கும் போதெல்லாம் உங்களையும் என்னையும் அழைத்த அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நீங்க பொறுமையோட ஓடுங்கள் என்று சொன்னாரே, அந்த பொறுமை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாக. எதிரியானவன் இந்த ரட்சிப்பை சூறையாடாதபடி, அவன் எடுத்துக் கொள்ளாதபடி இவ்வளவு பாடுபட்டீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்கள் மேல கிருபையா இருக்கிறவரே, இந்த மாணவர்களை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிற வீரர்களாக ஒரு விஷயங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க சமூகத்துல பரிந்து பேசுறவர்களாக நீ இருக்கிறீர். அதே அந்த ஆவியோடு இருக்கிற நாம் ஆண்டவரே, மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக திறப்பின் வாசல் வைக்கத்தக்கதாக கடைசி காலத்தில் ஆண்டவரே நீ கொடுத்திருக்க மகா கிருபைக்கு நன்றி என்று சொல்லி ஜெப சிந்தியோட ஒரு விஷயம் தேவஸ்தாமத்தில் நாங்கள் காத்திருப்போமா? அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ராதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டில் அரவணைத்து காத்து கொண்டீரே. ராதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்பே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதியாய் வாழ்ந்த நாட்களில் நீ நடத்தி வந்த பாதைகள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளிலே எங்களை கரம் பிடித்தவர, ரட்சிப்பு என்னும் கேடகத்தை எங்களுக்கு கொடுத்தவர,
எதிரி தாக்கும் போதெல்லாம் அதற்கு முன்பாக இந்த ரட்சிப்பு வந்து நின்று ஆண்டவரே எங்களை பாதுகாக்கின்றது. ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த ரத்தம் அடையாளமாக இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் மேல் பாராட்டின தயவுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி, உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகா வெளியேறப்பட்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையானது எல்லாவற்றையும் ஆண்டவரே கழுவி சுத்திகரிப்பதனால் மாணவர்கள் மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். விசேஷமானவரை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, கிருபை கொடுப்பீராக. நீ கொடுத்த ரட்சிப்பிலே நிலையாக நின்றாண்டவரை கடைசி வரைக்கும் போராடி இயேசு வரும்போது ஆண்டவரை அந்த உறுதியானதும் அந்த நம்பிக்கையை நம்ம பற்றிக் கொள்ளும்படியான கிருபையை கொடுப்பீராக. எந்த விதத்திலும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை கட்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிற பிசாசிடம் ஆண்டவரை தங்கள் சிந்தைகளை கெடுக்காதபடி என் தேவரீர் உடைய கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்தினால வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் அடையாளமாக வைக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தை. தேவரீருடைய தேவ கிருபை ஒரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். ஒரு தேவ சுகம் அவள் வீட்டிலே இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ பலம் கடந்து வரட்டும், ஒரு தேவ ஆரோக்கியம் கடந்து வரட்டும் அப்பா. தேவரீருடைய ஐஸ்வர்யம் கடந்து வரட்டும். இந்த மாலை வேளைகளை நன்றியோடு உங்களை சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விதத்தில் எனக்கு தகுதி இல்லாமல் இருந்த பொழுதும் நீ தகுதிப்படுத்தினீரே, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமானவரை பேசுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பலப்படுத்துவீராக, கிருபை கொடுப்பீராக, உம்முடைய ஞானம் வல்லமையால் இடைக்கட்டுவீராக, உம்முடைய பாதுகாப்பு ஆலோசனையை கொடுப்பீராக. விசேஷமானவரே ஸ்கூல் தொடர்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவரீருடைய பாதுகாப்புங்கிற முன்னும் பின்னும் பாதுகாப்பு இருக்கும்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இயேசுவே உம்முடைய அன்பு கடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவரை பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா தீங்களுக்கும் விலகி காத்துக் கொள்வீராக. விசேஷமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தைகளையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்துவீராக. நாமத்துக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அருமையான மாணவர்களுக்கு நன்றி. வர கடப்பட்டவர்களோட கூட இருப்பீராக, கிருபை கொடுப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்தி மீட்பர் இயேசு மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்னிடமும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளோட இருப்பதாக. ஆமென். நன்றி. ஒரு வாழ்த்து பெறுவோமாக.